Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து தீபாவளி celebration begins. ஓகேங்களா? சோ இப்போ வந்து மோனாவோட ஃபேமிலி வந்து கிளம்பி அப்பா அம்மா மோலி எல்லாரும் வராங்க. எல்லாம் பயங்கரமா எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆகி பட்டாஸ் கிட்டாஸ் எல்லாம் எடுத்துன்னு எல்லாம் வந்துங்கறாங்க. சோ எங்களுக்கு வந்து இந்த வருஷம் இது வந்து எங்களோட தலை தீபாவளி. ஓகேங்களா? சோ பயங்கரமா நாங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணோம் மூட்ல வந்துட்டுக்கிறோம். இப்போ வந்து கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி ஆமா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம் எல்லாமே. சோ இப்ப எல்லாம் கிளீன் பண்ணுவோம். ஏன்னா கீழ ஃபுல் கிளீனிங் காலையில இருந்து முடிஞ்சு போச்சு. அது கிளீன் காலையில இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிச்சிட்டாங்க. எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம். சோ வந்து மெயினா நம்ம ரூம் தான். ஏன்னா இதுதான் ரூம் இருக்குதுல. ஆமா. சோ அதான் பாப்பீங்க கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வர்றதை வந்து ரிசீவ் பண்ணுறது என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டெய்லி ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு பண்ணிருந்தாக்குறோம். ஆனா இது முடிஞ்ச பாடு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இது மெயின்டைன் பண்றது. இதோ இட்டுலூண்டு ரூம் இதோ அவ்வளவுதான். இது ஆரம்பிக்கு டோர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். கொஞ்சம் என்ன சொல்ற ஸ்பேஷியஸ் இல்ல, கொஞ்சம் பெரிய இதுவா இருந்தா நமக்கு அங்கங்க எடுத்து வைக்க முடியும். நம்ம சின்ன ரூம்ல நம்ம என்ன தப்பு பண்றோம்னா நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கோம், நிறைய ஷூ வச்சிருக்கோம் இல்ல வச்சிருக்க உண்டு. இந்த கட்டில இருந்து ஒன்று தூக்குனாலே எவ்வளவு போய் சேரும். இதே மாதிரி டென்ஷன் ஆகி தூக்கி கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்துலாம் என் பேரை மாத்திக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல. இது ஒரே ஒரு பீரோ இந்த உக்காந்துச்சு உந்து இங்க உக்காந்துக்குது. ஆல்ரெடி நம்ம பீப்புள் பாத்திருப்பாங்க. இந்த பக்கம் இந்த கட்டில் ஃபுல்லு இது கீழே ஸ்டோர் எல்லாம் பண்றேன். இன்னொரு நாள் இன்னைக்கு ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப தீபாவளிக்கு முடிச்சிட்டு நான் ஒரு நாள் இது ஒரு இதுவா எடுத்து கிளீன் பண்ணி முடிஞ்சா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நியூ அப்டேட் பாருங்களேன். இது நான் வர்றதுக்குள்ள என்னன்னா பண்ணி இங்க இது போட்டு வச்சுக்குது. பாத்ரூம்க்கு என்னத்துக்கு பின்இன்ட்ரெஸ்ட் பார்த்தேன். என்னன்னு பின்இன்ட்ரெஸ்ட்? ஓகே. கூகுள் ஜெமினி ஏஐல காமிக்கிறது வேற. ஆனா இங்க அது மாத்தணும்னா கஷ்டம். I have talent. நான் பண்ணுவேன். The thing is இந்த கலர்லாம் மாத்தி நிறைய பேர் நீ அச்சுற இவ்வளவு பண்றிய. ஏசன் பெயிண்ட் வாங்கினா நீ அச்சு விட்டுரு. அடிக்கலாம். ஆனா எல்லாமே நவுத்தணும். புரியுதா? அடிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. நான் உட்காந்து அடிப்பேன், நல்லா ஜாலியா அடிப்பேன். ஆனா வந்து எல்லாத்தையும் நவுத்தி வெளில போட்டு திருப்பி உள்ள போடுறது கஷ்டம். பெட் நவுத்துறீங்களா சொல்லுங்க, நாளைக்கு நான் ஏசியன் பெயிண்ட் வாங்கி ஒன்னு பண்ணலாம். இது முடியல, கக்கூஸ் போறதுக்கே முடியல நம்மளுக்கு. இங்க இடம் இல்ல. பேசாம இது ஆபீஸ் ரூம் மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து அபார்ட்மெண்ட் போயிடலாமா? எனக்கு போர் அடிக்கும். எனக்கு மம்மி கூட பேசாமலாம் இருக்க முடியாது. மம்மி கூட போயிடலாம். டாடி ஷீலு நாம எல்லாருமே உட்காந்து பேசி ஜாலியா இருக்கிறது தான் எனக்கு அது டைம் பாஸ். ஆமா அது ஒண்ணுக்குது இல்ல வேடிக்கை பார்க்கறதுல நான் அப்படி சொல்றேன். ஆனா நானே வர மாட்டேன். ஐயோ பாலில பண்ணாரு பாருங்க மெம்மி அப்படி சும்மா அதெல்லாம் சொல்றேன். சும்மா வாய்த்தா இவரு. ஐயோ ரூம் சின்னதா இருக்கு, நம்ம அங்க போலாமா இங்க போலாம். வரவே வரமாட்டாரு. அப்படியே இவர் வந்து போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் போற நாள் அன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பார்க்க போய் ஆகணுமா போகணுமா அப்படின்ட்டுன்னு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பேரண்ட்ஸ் விட்டு நான் வரமாட்டேன். வாய்ப்பே இல்ல. நானே வரமாட்டேன். நீங்க எங்க இருந்து வர்றது? சரி இது என்ன இது நொட்டு என் தலைமையில போட போறேன். இது என்னன்னா அந்த கர்டன் அடிக்கிறதுக்கு 10 மான் வச்சு பாத்துனேன். அதெல்லாம் முடியாது. உங்களுதுதான் உங்க பீரோ. ஏய் அது ஒழுங்கா பீரோல வைப்பா. சும்மா அது வானா இப்படிதான் பண்ணி வானா அது பீரோல வை. அது டாடி அது. அதனாலதான் திருப்பி எடுத்துக்குள்ளே வச்சிருவேன். ட்ரை பண்ண ஆகல. சரி இப்ப அடுத்தது கர்டன் வெள்ள அடிக்கணும். நானு வெள்ள அடிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சில அப்படியே பிரகாசமா அப்படியே எரியுது. எரியுது இல்ல அப்படியே பிரைட்டா இருக்குது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்கல்ல அங்க பாருங்க. அட வந்தன டாடி மம்மி மௌலிதா இருக்கிறதுல ஃபன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மௌலி கிட்ட ஒழுங்கா பேசி. ஏன்னா நம்மளும் ரொம்ப பிஸியா இருந்தோம்ல. இதுக்கப்புறம் அவன் வந்தானா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரி ஓகே நம்ம இதை எடுத்து வைப்போமா? கை கொடுங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ? கை கொடுத்து சொல்லுங்க. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடே ரணகலமா ஆயிட்டு இருக்கு. எல்லாம் இந்த மேடம் பண்ற வேலை இப்படிதான். என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? க்ளீன் பண்ணு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ரொம்ப கஷ்டம். நாங்களும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்கிறோம். ஆனால் எதுனா ஒன்று மெஸ்அப் ஆகிடுது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுவே எடுக்கும். இதுவே க்ளீன் பண்ணோம் ஒரு வாரத்துக்கு. திருப்பி வச்சு க்ளீன் பண்ண இடத்த திருப்பி எடுத்து திருப்பி க்ளீன் பண்ணின்னு இருக்கோம். எடுக்கிறது க்ளீன் பண்ணுறது இதே ஆயினுக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வாரம் எடுத்து போட்டுக்குது எல்லாமே. நானும் வேலை பண்ணினுங்கிறேன். எனக்கு வேலை இருக்குது. இன்னைக்கு வேலையும் ஆயினுக்குது. சரி இது வேறு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது.
இது எடுத்து போட்டாலே டென்ஷன் தான் இந்த ரூமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இன்னும் பாதி ஒரு 20% வேலை இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி என்னன்னா 3:40, கிட்டத்தட்ட 3:30 3:40, 4 மணி ஆக போகணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். 12 மணிக்கு விட்டேன் நாங்கள். 5 to 6 hours ஆகிடும். பட் இன்னும் காணும், அதுக்குள்ளே கேட்டுக்கலாம். அவங்க வரதுக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடணும். கேட்கலாம், மாமாக்கு தான் அடிக்கிறேன். ஹலோ 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 மாமா. மாப்பிள்ள சொல்லுங்க. மாமா எங்க இருக்கீங்க மாமா? இப்பதான் வீக்கோட்டாவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ள. NE7 அந்த ஆந்திரா வரும்ல, அங்க போறோம் மாப்பிள்ள. வீக்கோட்டா ரீச் ஆயிட்டீங்களா இல்ல வீக்கோட்டா தாண்டி NE7 டச் பண்ணிட்டீங்களா? வீக்கோட்டாவே இன்னும் வரல, இப்பதான் குடியாத்தத்துல இருந்து போயிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே, சரி சரி. அங்க உட்காந்து ஒரு 1/2 hour சாப்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் இது உள்ள பூந்துட்டா ஒன்னும் கிடைக்காது. ஆமா ஆமா, கிடைக்காது. சரி, அதனால சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள பூந்து வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஹில்ஸ் கிட்ட வர போறோம் இப்போ. ஓ, இப்பதான் அந்த ஹில்ஸ் கிட்ட வர போறீங்களா? ஓகே ஓகே. ஆமா, சரி. இன்னொரு இறங்கினா வீக்கோட்டாவே வரும். ஆமா ஆமா ஆமா, இன்னொரு 2 hours ஆகல, 2-3 hours ஆயிட போல. ஆமா, கண்டிப்பா ஒரு 5:30 6. சரி மாமா, ஓகே. 12 o'clock தான் மாப்பிள்ள எடுத்தோம். சொல்லிச்சு மோனா 12 o'clock தான் எடுத்தாங்கன்ட்டுன்னு. சரி மோனா, எனக்கு அப்பயே ஒரு முன்னாடியே நீங்க வந்து குடியாட்டம் இருந்துச்சு. சரி, அதுதான் போன் பண்ணேன், எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். குடியாத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் பாப்பா அப்படின்னு. அது முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று மாட்டுச்சு. சரி, அது உள்ள போயிட்டா கிடைக்காது அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம். சரி மாமா, ஓகே ஓகே. சரி மாமா, வாங்க வாங்க. ஓகே மாப்பிள்ள. எங்க வீட்லயா ஆபீஸ்லயா? இல்ல, வீட்டுல தான் மாமா இருக்கிறேன். ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், வீட்டுல ஒர்க் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஓகே மாப்பிள்ள. சரி ஓகே, வாங்க மாமா. இது ஒஸ்கோட்டா கிட்ட கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும் இன்னைக்கு. ஆமா, அங்க கொஞ்சம் முன்னாடி ரீச் ஆயினோன்னு தான் கிளம்பணும். அப்படி இருந்தும் லேட் ஆகி போச்சு. சரி சரி, பரவாயில்ல, ஆராமா வாங்க, பொறுமையா தான். சரி மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் பார்த்துருப்பீங்க வந்துனுங்கிறாங்களா. வீக்கோட்டா வரைக்கும், வீக்கோட்டாக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஹோட்டல்ஸ் வரும். வீக்கோட்டாக்கு அப்புறமா வந்து ஹோட்டல்ஸ் வராது, ஒரு மலை வரும். இப்போ அந்த மலை ஏற போறாங்களா, கிட்டத்தட்ட 3 hour ஆயிடும்னா. அதுல நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கிளீனா வெல்கம் பண்றதுக்கு நமக்கு சரியா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். டடா ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல்லா நீட் பண்ணியாச்சு. எல்லாமே எடுத்து வச்சு கிளீன். பாவம், ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு. செம்ம. மேட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்குது மோனா, சூப்பராக வேலை பண்ணிடுச்சு. குட் ஜாப். அவங்க பேரண்ட்ஸ் வர்றாங்கன்னா அட கையை ஓடல, காலை ஓடல, குளிக்கணும். அவங்க வந்தோன்னே டீ காஃபி போட்டுறணும். இன்னும் நம்ம மம்மி டாடி வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்க வரல. பாவம், வெளியே மழை வர பெய்யுது. அவங்க காரில் கூட போகல, மம்மி டாடி வண்டியில் போனாங்க, நலிச்சுன்னு வருவாங்க. பாவம், ஷாரன் கூட வந்துட்டாளா? சூப்பர், எஸ்கேப் ஆயிட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவே ரெடி ஆகிட்டோம். இப்போ அவங்க வருகைக்கு நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். அவங்க வந்தாங்க, நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட நம்ம வந்து பேசுகிறோம். எஸ், ரெஸ்ட் எடுக்கணும். நான் என் வேலை ஏதோ ஓப்பனில் இருக்குது, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்க அப்பா அம்மா காஃபி போடணும். ஆனா என்னப்பா 12 மணி கூட்ட 6:30 மணி ஆயினுக்குது இன்னுமா? 12, 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டா 6 hours. நாளைல எங்க அப்பா சாப்பிட்டுருப்பாரு. ஆமா ஆமா, நம்மள மாதிரியா? நம்மனா அங்கே நம்ம அடிச்சானா ஒரேடி அடிச்சிடுவோம். ஆமா, நம்ம பிரேக் எல்லாம் அவ்வளவு எடுக்க மாட்டோம். நம்ம கையோட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியே இந்த சேஷ்ட பண்ண சேஷ்டல இந்த கெட்டப் வர பண்ணி விட்டுச்சு. பாக்கணும் என்ன பண்ண போறாங்கன்னு. பாக்க செட் ஆகும்பா. நீ இப்படி பண்ணிட்டு அழகா இருக்கீங்க, நிஜமா தாத்தா சொல்றதே அழகா இருக்கீங்க. ஆனா இந்த இதுல தான் உங்க லிப்ஸோட ஷேப்பே தெரியுது எனக்கு. இஸ் இட்? இதே ஃபேஸ் கட்ல வந்து சின்ன வயசுல ஒரு போட்டோ பாத்திருப்பேன். ஆனா கொஞ்சம் மெலிசா இருந்துக்கு அப்போ கோட்டில. ஆக்சுவலா அழகா இருக்கும். ரீக்ரியேட் பண்ண மாதிரி இப்போ. அப்போ இல்லையா இருந்த இது இப்போ வந்து ஏன் நான் தான் சொல்றேன்னு, எனக்கே நான் டிஃப்ரெண்ட் மூஞ்சா தெரியுது எனக்கு. ஏன்னா எப்பவுமே மூஞ்சில பியர்டு இருந்துதான் பாத்துக்கணும். இன்னும் இல்ல பாப்பவா பாவ ஃப்ரெண்ட்ஸ், பாசமா அவங்க அம்மா பார்க்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு போட்டு நினைச்சு டபாருன்னு ஒரு சவுண்ட் ஓடி வந்து பார்த்தா பால் கையில ஊத்தினுக்குது பாவம். சரி சரி, இட் ஹேப்பன்ஸ். அதான் சொன்னேன் இல்ல, கண்ணு அது. நீ பாசமா செய்யும் போது எதுனா ஒன்று ஆகும். கரெக்டா உங்க அப்பா வண்டி ஊத்தி வச்சிட்டா இல்ல? கரெக்டா அங்க அப்பா குடிக்கிற வண்டி கரெக்டா ஊத்தி வச்சிருச்சு, நம்ம குடிக்கிறதுக்கு இல்ல.
கைக்கு போடு. பரவாயில்ல கழுவல விடு. இது தூக்கும் போது எவ்வளவு 1 லிட்டர் பாலா? ரொம்ப தூக்கணும். ஆமா நானும் வந்து அந்த சட்டி பிடிக்கிற துணியை வச்சுதான் ஊத்துவேன். நானும் எண்ணெய் ஊத்திருந்தா என்ன பண்ணிருப்பேன். இதுனா பரவாயில்ல. ஆனா இது கூட கொப்பல வரும். இம்மிடியா வந்து தேனில கிழங்கு போட்டா என்னமே ஆகும்? பாவ குழந்தை கண்ணாயிடுச்சு. உஷாரா பண்ணோமோண்ணா இதெல்லாம். நீ காஃபி போடும் போதே பரவாயில்லையே புள்ள காஃபி போடுதேன்னு நினைச்சுன்னு இருந்தேன். சரி விடுங்க, அப்பாக்கு நான் காஃபி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அவரு கரெக்டா இருக்கும். அவர் கொண்டி அது ஆடை இருக்கேன்னு உப்புன்னு ஊதுங்க. அது ரொம்ப நேரம் கையில வைக்க கூடாது. ஊத்திடணும் புஷ்ஷுன்னு. இல்ல கூப்பிட்டு இருந்தா நாங்க வந்திருப்போம்ல. எப்பயுமே அது கூப்பிட்டு இருக்கணும். நீ வாய்ஸ் கேட்ச்சு அம்மான்னு கத்துச்சு. ஆனா ஊத்திட்டேன்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலா என்ன தரமா நினைச்சோம், பொங்க விட்டேன்னு தான் நினைச்சோம். நீ ஊத்திட்டேன்னு நினைக்கல. பால் பொங்கிச்சு போலன்னு நினைச்சோம். அவ்வளவுதான். சரி வா வா நீ அது ஒன்னும் இல்ல. ஆயிடுச்சு விட்டுரு. நீ இப்ப ரெஸ்ட் எடுவா. அது கொஞ்ச நேரம் இதாகட்டும். இருத்த கொப்பளம் ஆகாது. பட்டாசு கூட வெடிக்க முடியாது இப்ப இந்த கையில. நான் சும்மாவே வெடிக்க மாட்டேன். ஏன்னா அது கையிலன்னு கேட்டா கண்ணீர் தடின்னு. வாங்கோ வாங்கோ. நான் ஒல்லி ஆயிட்டீங்கோ. மேடம் ஒலி எப்பயுமே வந்தா இப்படிதானாடா நீ? மழை பெஞ்சுக்குது. பின்னாடி அடிக்காது. எல்லாத்தையும் போ 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 போ. அவரு தாண்டா இருக்காரு. இங்க வாங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டான். வாங்க அவன் பாத்துட்டான். தெரியும். நொண்டு நூடுல்ஸ் ஆகி தீஞ்சி அப்படித்தான் வருவீங்கன்னு தெரியும். டயர்டா தான் வருவீங்கன்னு. சோ இது ரிஃப்ரெஷ்மெண்ட் வடை வித் காபி டீ. எஸ் சட்னி தானே அது? சட்னி அது. ஓகே ஓகே. என்ன அந்த கலர்ல இருக்குதுன்னு பார்த்தேன் நான். காஃபி போட்டியா? காஃபியோட கொடுத்துரு. டாடி ஃபிஷ்க்கு மசால் போட்டு. டாடி மசாலுக்கு ரெசிபி நம்ம ஒரு நாள் எடுக்கலாம். டாடி வீடியோ. சென்னை வஞ்சிரம் மீன். போன வாட்டி அந்த மீன் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்துச்சுல்ல. இந்த வாட்டி எப்படி இருக்குதுன்னு பாப்போம். வஞ்சிரம் மீன் மசால். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் டாடி? மம்மி என்னமா சில்லி பவுடரு, மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, புளி கொஞ்சம் ஊத்திருக்கேன். நான் நிறைய மீன் இருக்கேன். நான் போடுறது இல்ல. புளி கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை.